மறந்திருக்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தொழுகை இக்கடற்கரை திறந்த வழியிலே சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே சகோதர சகோதரர்களும் விரைவாக வந்து சபையில் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். சரியாக 6 மணிக்கு தொழுகை ஆரம்பமாக இருப்பதனால் மிக விரைவாக வந்து சபைகளை பூர்ணப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். சரியாக தொழுகை ஆரம்பமானதும் மிக நெருக்கமாக நீங்கள் சபையை நின்று கொள்ளுமாறு ஆரம்பங்களை கேட்டுக் கொள்கிறோம். சபைகளை இடைவெளி விடாமல் நெருக்கமாக நின்று கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் சபைகளை இடைவெளி விட்டு வருகின்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டாம். தயவு செய்து சபைகளை நெருக்கமாக நின்று கொள்வாரும் அமர்ந்து கொள்வாரும் அதை கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு
لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருளால் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை உலக முஸ்லீம்கள் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நாமும் இந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹுடைய உதவியினால் பெற்றிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு சீராகிவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் சீராகும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உங்களுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அந்த சதை துண்டுதான் இதயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே மனிதனில் ஓர் அற்புதமான பகுதியாக அல்லாஹு தஆலா இந்த இதயத்தை ஆக்கியிருக்கிறார். இந்த இதயத்தை ஒரு மனிதன் பரிசுத்தமாக வைத்திருக்கும் போதுதான் அவனுடைய வெற்றி நிச்சயிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து ஷம்ஸ் என்கிற அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக 11 தடவைகள் சத்தியம் செய்துவிட்டு கது அஃப்லஹ மன் ஜக்காஹா வகது ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கிறது, யார் அதை கரைபடிய வைத்திருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக தோல்வி இருக்கிறது என்று சொல்கிறார். அதே போன்று இப்போது தொழுகையிலே நாம் ஓதிய சூரத்துல் அலாவிலும் அல்லாஹு தஆலா சொல்லும் போது கது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவருக்குத்தான் வெற்றி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உண்மையிலேயே நாம் எல்லோருமே வெற்றிக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிற ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கையாக இருக்கும். இந்த வெற்றி நமக்கு உண்மையிலேயே தேவை என்றால் நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா என்கிற இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே 2 விதமான ஃபித்னாக்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. ஒன்று ஷுபஹாத் என்று சொல்லக்கூடிய ஃபித்னாக்கள், இன்னும் ஒன்று ஷஹவாத் என்கிற ஃபித்னாக்கள். இந்த 2 ஃபித்னாக்களிலிருந்தும் அவன் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஷுபஹாத் என்கிற ஃபித்னா சந்தேகங்கள் என்பதை குறிக்கும். அதாவது நம்முடைய ஈமானில், நம்முடைய கொள்கையில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களைத்தான் ஷுபஹாத் என்கிற இந்த பகுதி குறிக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற மிக பயங்கரமான ஒரு நோய்தான் கொள்கையில் ஏற்படக்கூடிய சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவன் ஏற்றிருக்கிற, அவன் பின்பற்றக்கூடிய கொள்கையில் அவனுக்கு தெளிவு இல்லை என்றால், அந்த கொள்கையிலேயே அவனுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால், நிச்சயமாக
அவன் மிகப்பெரிய நோயில் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நோயை நம்முடைய உள்ளங்களிலிருந்து அகற்ற வேண்டுமாக இருந்தால் இஸ்லாமிய கல்வி என்பது வலியுறுத்தப்படுகிறது. வெறுமனே ஒரு கொத்துபாவில், 2 கொத்துபாக்களில், பெருநாள் கொத்துபாவில் அல்லது ஆங்காங்கே நடைபெறுகிற பயான்களின் மூலம் இஸ்லாமிய அகீதாவை பூரணமாக புரிந்து கொள்ள முடியும் என்று ஒரு மனிதன் நினைப்பானாக இருந்தால் நிச்சயமாக அவன் தவறு செய்கிறான். இஸ்லாமிய அகீதாவை, இஸ்லாமிய கொள்கையை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்காக வேண்டி அவன் தியாகம் செய்ய வேண்டும். இது அவனுடைய அடிப்படையான விஷயம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் எப்படித்தான் இருந்தாலும் நமக்கென்று எழுதப்பட்ட அஜல் வரும்போது நாம் மௌத்தாகி விடுவோம். அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் யாருக்குமே கிடையாது. நாளாந்தம் மரண நிகழ்வுகளை பார்த்து பார்த்து நாம் அந்த உண்மையை மேலும் மேலும் உறுதியாக்கி கொண்டே இருக்கிறோம். நாம் மௌத்தான பிறகு அல் ஹயாத்துல் பர்ஸகியா என்ற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதாவது கபரிலே கொண்டு போய் நம்மை அடக்குவார்கள். கபரிலே கொண்டு நம்மை அடக்கிய பிறகு நம்முடைய எல்லோருமே திரும்பி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனுடைய குடும்பம் திரும்பிவிடும், அவனுடைய சொத்துக்கள் திரும்பிவிடும், எல்லாமே திரும்பிவிடும். அங்கே யாரும் கூட வரப்போவதே கிடையாது. எந்த ஒரு தந்தையோ தாயோ பிள்ளைகளோ உடன்பிறப்புகளோ இயக்கங்களோ யாருமே அங்கே வரப்போவது கிடையாது. வெறுமனே தன்னந்தனியே அந்த மனிதன் கபரில் வைக்கப்பட்டு விட்டு உறவினர்கள் திரும்பிய பிறகு 2 மலக்குகள் வந்து அவனை எழுப்பி உட்கார வைப்பார்கள். எழுப்பி உட்கார வைத்து அவனிடத்திலே கேட்கிற பிரதானமான 3 கேள்விகள் நம் எல்லோருக்கும் தெரிந்த கேள்விகள் தான். எனக்கு தெரியாது என்று யாரும் மறுத்துவிட முடியாது. இந்த கேள்விகள் கேட்கப்படும் என்பதை நான் அறியாமல் உலகத்தில் வாழ்ந்தேன் என்று யாருமே அல்லாஹ்விடத்தில் வாதிட முடியாது. முதலாவது கேள்வி மன் ரப்புக என்ற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? இரண்டாவது கேள்வி மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? மூன்றாவது கேள்வி மா ஹாதா ரஜுலுல் லதி புஇஸ ஃபீக் அல்லது மன் நபியுக, உனக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர் யார்? இந்த 3 கேள்விகளுக்கும் நாம் கோடீஸ்வரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், படிக்காதவனாக இருந்தாலும், இஸ்லாமிய இயக்கத்தில் இருந்தாலும், இயக்கத்தில் இல்லாவிட்டாலும் ஒவ்வொருவரும் தனித்தனியே தான் பதில் சொல்லியாக வேண்டும். எனவே அல்லாஹ்வை பற்றி கண்டிப்பாக அறிந்தால்தான் அந்த கேள்விக்கு மன் ரப்புக என்று கேட்கும் போது பதில் சொல்ல முடியும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சரியான முறையில் படித்திருந்தால்தான், அறிந்திருந்தால்தான் என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல முடியும். அதே போன்று தீனுல் இஸ்லாம் என்றால் என்ன, அதன் அடிப்படை மூலாதாரங்கள் என்ன, அதன் கடமைகள் என்ன, அது என்ன சொல்லுகிறது என்பதை சரியாக படித்திருந்தால்தான் மா தீனுக என்கிற கேள்விக்கு தீனியல் இஸ்லாம் என்று பதில் சொல்ல முடியும். இந்த கேள்விகளுக்கு ஒரு மனிதன் பதில் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய கபருடைய வாழ்க்கை பிரகாசமானதாக அமையும். ஒருவனுடைய கபருடைய வாழ்க்கை பிரகாசமாக அமைந்து விட்டால் நிச்சயமாக அவனுடைய மஹ்ஷர் வாழ்க்கையும் பிரகாசமாகவே அமையும். அதற்கு பிறகு அவனுடைய கேள்வி கணக்கும் இலகுவாக அமையும். சிராத் என்ற அந்த பயங்கரமான பாலத்தை நிச்சயமாக கபரில் சந்தோஷமாக இருக்கிற மனிதன் கடப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. அதே நேரத்திலே கபரிலே கேட்கப்படக்கூடிய இந்த கேள்விகளுக்கு ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துகிற மனிதன் கபரில் கை செய்தப்படுவான், மஹ்ஷரில் கை செய்தப்படுவான். அல்லாஹு தஆலா நேரடியாக வந்து அவனிடம் கேள்வி கேட்கும் போது கை செய்தப்படுவான். சிராத் என்ற பாலத்தை கடக்க முடியாமல் கை செய்தப்படுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே உள்ளங்களுக்கு ஏற்படுகிற இந்த சுபஹாத் என்கிற இந்த நோயினால் தான் சமுதாயத்தில் நிறைய ஃபித்னாக்கள், நிறைய குழப்பங்கள், நிறைய பிரிவினைகள், நிறைய கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு காரணம் வெறுமனே மார்க்கத்தை படிக்காமல், குர்ஆன் ஹதீஸிலிருந்து மார்க்கத்தை படிக்காமல், சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எப்படி அறிந்து கொண்டார்களோ அந்த முறையில் இந்த மார்க்கத்தை அறியாமல் வெறுமனே கடை தெருக்களிலும் பீச்சுகளிலும் சந்திகளிலும் நின்று வெறுமனே ஹவாவின் அடிப்படையில் எந்த விதமான அடிப்படை ஞானங்களும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை பேசுவதற்கு மக்கள் புறப்பட்ட காரணத்தினால் தான் இன்று ஃபித்னாக்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டால், குர்ஆனில் நீ எதை படித்திருக்கிறாய் என்று கேட்டால், ஹதீஸில் நீ எதை படித்திருக்கிறாய் என்று கேட்டால் எதுவும் தெரியாது. ஆனால் ஃபத்வா கொடுப்பதற்கும், ஃபேஸ்புக்கில் எழுதுவதற்கும், நோட்டீஸுகள் அடிப்பதற்கும் இன்று நம்முடைய சமுதாயத்து இளைஞர்கள் தலைப்பட்டு விட்டார்கள். இவர்கள் இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக கபரிலே முன்கரும் நக்கீரும் வந்து
எழுப்பி உட்கார வைக்கும் போது இந்த ஹுத்துபாக்களின் பிரயோசனங்களை நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தை குழப்புகிற இளைஞர்கள் புரிந்து கொள்வார்கள். வெறுமனே இந்த உலகத்தில் நான் ஏதாவது ஒன்றை சாதித்து விட்டால் அதுதான் வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இந்த உலக சாதனை என்பது ஒரு மனிதன் மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து கொள்வது, தன்னுடைய இரத்தமாக தன்னுடைய சதையாக தன்னுடைய வாழ்க்கையின் உயிர் மூச்சாக இருக்கிற இந்த மார்க்கத்தை பற்றி ஒருவன் சரியான முறையிலே குர்ஆனிலிருந்தும் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்தும் இயக்க வெறிகளுக்கு அப்பால் மதுஹப் வெறிகளுக்கு அப்பால் ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதுதான் அவனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற மகத்தான வெற்றியே தவிர வெறுமனே அவன் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது, நான் எழுதிவிட்டேன், நான் அப்படி செய்து விட்டேன், நான் இப்படி குழப்பி விட்டேன், இப்படி சமுதாயத்தை நான் பிரித்து விட்டேன், நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஹுத்துபாவை நீங்கள் எல்லோரும் திருப்பி நினைவுபடுத்துவீர்கள் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு நினைவூட்டுவான் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எனவே சுபஹாத் என்கிற இந்த நோய்களை நம்முடைய உள்ளங்களிலிருந்து அகற்ற வேண்டுமாக இருந்தால் மார்க்கத்தை படியுங்கள், உலமாக்களை தேடுங்கள், குர்ஆன் ஹதீஸ் நிழலிலிருந்து மார்க்கத்தை படியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த மார்க்கத்தை சஹாபாக்கள் படித்தார்கள் அல்லவா, அந்த சஹாபாக்கள் எப்படி இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டார்கள் என்று புரிவதற்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுகிற ஷஹவாத் என்கிற நோய், இந்த ஷஹவாத் என்கிற நோய் மனிதனை அப்படியே பாழடிக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய அமல்களை எல்லாம் இழந்து விடுவதற்கு காரணமாக இந்த ஷஹவாத் என்கிற நோய் இருக்கிறது. அதாவது ஷஹவாத் என்றால் இச்சைகள், ஆசைகள் என்பது அர்த்தமாகும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இந்த ஃபித்னாக்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கும். யார் ஒருவர் கொள்கை தெளிவோடு இருக்கிறாரோ நிச்சயமாக அவர் இந்த ஷஹவாத் என்கிற இச்சைகளுக்கு எதிராக போராடுவார். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை பீடித்திருக்கிற மிக பயங்கரமான நோய் இந்த ஷஹவாத் என்கிற நோயாக இருந்து கொண்டிருக்கிறது. பதவி மோகம், உலக ஆசை, பெண்கள் மீது உள்ள ஆசை, பண மோகம், இதன் காரணமாக உள்ளங்களிலே பெருமை, பொறாமை, ஆணவம், அகங்காரம், மன்னிக்க முடியாத நிலை, விட்டு கொடுக்க முடியாத நிலை, இப்படி நிறைய நோய்கள் நம்முடைய உள்ளங்களை இன்று ஆக்கிரமித்திருக்கின்றன. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பிய நோக்கங்களை பற்றி சொல்லும் போது சூரத்துல் ஜும்ஆ 2வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும். அல்லாஹு தஆலா எழுத படிக்க தெரியாத, மார்க்கம் தெரியாத இந்த சமுதாயத்தில் ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதர் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்விடம் இருந்து வருகிற வேத வசனங்களை ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம், அந்த தகவலை கொடுப்பதோடு மக்களை தகவல் பெற்ற மக்களாக மாற்றி விடுவதோடு நின்றுவிட மாட்டார், மாறாக அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்பை மிக கவனமாக நிறைவேற்றினார்கள். 2 உதாரணங்களை எடுத்துச் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கணவன் மனைவி என்ற அமைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேச்சில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றிய செய்தி வருகிறது. அப்போது ஆயிஷா சஃபியாவை பற்றி சொல்லுகிறார், இன்னஹா கஸீரா யா ரசூலல்லாஹ், சஃபியா குட்டையானவர் அல்லவா, ஷோட்டானவர் அல்லவா என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த இடத்தில் கோபம் வந்தது, பொறுப்புணர்வு வந்தது. ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா இன்னகி குல்தி கலிமா லவ் முஸிஜத் மா அல் பஹர் லமஸஜத்துஹு. ஆயிஷாவே, இப்போது நீ சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறதே, இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் நீர் கெட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவுக்கு தஸ்கியாவுக்கான பயிற்சியை கொடுத்தார்கள். இது ஒரு தாய் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாகும். வெறுமனே மக்களுக்கு உணர்ச்சிகரமாக பேசுவது மாத்திரமல்ல, வருகிற மக்களை உணர்ச்சியூட்டி அனுப்புவது மாத்திரமல்ல, உள்ளங்களிலே நோய்களை ஏற்படுத்துகிறவன் நிச்சயமாக ஒரு தாயாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவின் அடிப்படையில் வரக்கூடிய தாய் தன்னை நம்பி வரக்கூடிய மக்களை பரிசுத்தப்படுத்துவதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிகழ்வின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு தடவை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே ஒரு சின்ன முரண்பாடு வருகிறது. அந்த நேரத்திலே கண்ணம் கரேர் என்று இருந்த அபிசீனிய நாட்டு அடிமையாகிய பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து வெள்ளையாக இருந்த கிஃபார் என்கிற பெரிய கோத்திரத்தைச் சேர்ந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபத்திலே, வேறொரு சந்தர்ப்பத்தில் அல்ல, கோபத்திலே இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்று சொல்லிவிடுகிறார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரை அழைத்து சொன்ன வார்த்தை இருக்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. யா அபூதர்
இன்னக்கும் ருஉன் ஃபீக ஜாஹிலியா, அபூதர்ரே உன்னிடத்திலே இன்னும் ஜாஹிலியத் இருக்கிறது என்று சொன்னார்கள். இஸ்லாத்திற்கு முற்பட்ட கால பண்புகள் இருக்கின்றது என்று சொன்னார்கள். எனவே உண்மையிலேயே உள தூய்மை என்பது இந்த சுபஹாத் என்கிற நோய்களில், ஷஹவாத் என்கிற நோய்களில் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது வெற்றிக்கான மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வுகளின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு வெற்றி வேண்டும் என்றால் யாரெல்லாம் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து, இடம்பெறுகிற வஃபாத்துகளை பார்த்து, நிறைய திடீர் மரணங்களை பார்த்து நானும் மௌத்தாக வேண்டும், நான் இந்த உலகத்தில் 50, 60, 70 வருடங்கள் தான் வாழப்போகிறேன், கபூரிலே ஒரு நீண்ட வாழ்க்கை நான் வாழ வேண்டி இருக்கிறது என்பதை யார் நம்புகிறாரோ, கபூரிலே எவ்வளவு காலம் என்று தெரியாத ஒரு நீண்ட வாழ்க்கை இருக்கிறது என்று யார் நம்புகிறாரோ, அதற்கு பிறகு மஹ்ஷரிலே 50,000 வருடங்கள் சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்பதை யார் விசுவாசிக்கிறாரோ அந்த மக்களுக்கு சொல்கிறேன். விசுவாசிக்காதவர்கள் அவர்கள் விரும்பினால் விசுவாசிக்கலாம், விரும்பினால் நிராகரிக்கலாம். ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் கஹ்ஃபிலே மிக தெளிவாக சொல்லிவிட்டான், விரும்பியவர் ஈமான் கொள்ளுங்கள், விரும்பியவர் நிராகரித்து விடுங்கள் என்று. எனவே ஈமான் கொள்ளுகிற மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஆதாரமாக வைத்து மிக தெளிவாக அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்லுகிறோம், நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். சகோதரர்களே, வெறுமனே நிறைய தொழுதேன், நிறைய நோன்பு நோற்றேன், நிறைய குர்ஆன் ஓதினேன், நிறைய நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன், நிச்சயமாக வெற்றி அளிக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணியை பற்றி வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி இருக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலில் அதிகமாக நோன்பிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி இபாதத்திலே ஊறி திளைத்திருக்கிற இந்த பெண்மணி பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகவாசி என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் முன்சஃபிலே தொழுகிறோம், அல்லது நாம் ஒரு பெயர் பெற்ற ஜமாத்தில் உறுப்பினராக இருக்கிறோம், அல்லது தாவா களத்திலே நாம் இருக்கிறோம், அல்லது நான் நிறைய தர்மம் செய்திருக்கிறேன், நான் கியாமுல் லைல் தொழுகையிலே ஈடுபட்டேன், நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்றெல்லாம் ஏமாந்து விடாதீர்கள். எனக்கு என்னுடைய உள்ளத்தை பற்றி தெரியும், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தேகங்கள் எனக்கு தெரியும், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பெருமை, பொறாமை, ஆணவம், கர்வம், மற்றவர்களை மதிக்காத நிலை எனக்கு புரியும். இப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் அது புரியும். எனவே என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா இல்லையா என்பதை முடிவெடுக்க ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய உதவியால் முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் தான் இந்த உலகத்திலே பரிசுத்தமான இதயத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். அந்த தூதர் தன்னுடைய சுஜூதுகளில் அதிகமாக கேட்ட ஒரு துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை தருவாயாக, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்தவர், கபரிலே மன் நபியுக்க என்ற கேள்விக்குரியவர். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுஜூதுகளில் இந்த துஆவை அதிகமாக கேட்டார்கள் என்றால் நம்மை போன்ற பலவீனமான மனிதர்கள் எவ்வளவு கேட்க வேண்டும் என்பதையும் இதய சுத்தியின் முக்கியத்துவத்தையும் இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இதய சுத்திக்கான தஸ்கியாவுக்கான 29 நாள் பயிற்சியை எடுத்து இன்று நாம் அந்த பயிற்சியில் பட்டம் பெற்று வெளியேறுகிறவர்கள் போன்ற ஒரு நிகழ்விலே கலந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலே ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும். உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருப்பதற்கு என்ன வழிகள் என்பதை நானும் நீங்களும் தேட வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் மௌத்தாகிற நேரத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யா ரூஹத் தய்யிபா உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மின் அல்லாஹி வ ரிதுவான், நல்ல ஆத்மாவே, பரிசுத்தமான ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய அன்பின்பாலும் அவனுடைய மன்னிப்பின்பாலும் வெளியே வா என்று அழைக்கிற அந்த உயிர்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும். மாறாக யா ரூஹல் ஹபீஸா உஹ்ருஜி இலா சஹத்தின் மின் அல்லாஹி வ அஸாப், கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய கோபத்தின்பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைக்கிற உயிர்கள் நமக்கு வேண்டாம். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி மறுமையிலே மஹ்ஷரிலே அவனுடைய அர்ஷின் கீழ் நிழலை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.